தேவலோகத்தில் இருக்கும் அனைத்து தேவர்களாலும் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வர முடியும். ஆனால் எந்த தேவராலும் பாதாள உலகத்திற்கு பாதாள உலக அரசனின் அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. ஆனால் தேவ முனிவரான நாரதரால் 3 உலகிற்கும் யாரிடமும் அனுமதி பெறாமல் சென்று வர முடியும். இது தேவேந்திரனுக்கு பொறாமையையும் ஒருவித பயத்தையும் கொடுத்தது. நாரதர் பாதாள உலகிற்கு சென்று வரும் ஒவ்வொரு முறையும் பாதாள அரசனுடன் சேர்ந்து நாரதர் நமக்கு எதிராக ஏதோ திட்டம் தீட்டுகிறார், நம்மை தேவேந்திரன் பதவியிலிருந்து அகற்ற முயற்சிக்கிறார் என்று நினைத்து ஒரு பெண்ணின் மீது நாரதரின் கவனத்தை செலுத்த வைத்தால் பெண் பித்து பிடித்து நாரதர் நமக்கு எதிராக எதையும் செய்ய நினைக்க மாட்டார் என்று காமதேவனை நாரதர் மனதில் காம இச்சையை வர வைத்து அவரை காதல், காமம் போன்ற உணர்ச்சிகளில் சிக்க வைக்க சொல்லி காமதேவனுக்கு கட்டளையிட்டான் இந்திரதேவன். ஆனால் எத்தனை கடினமாக முயற்சித்தும் காமதேவனால் நாரதரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. இறுதியில் காமதேவன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாரதரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்திரதேவரிடம் நடந்ததை சொல்ல, தூய்மையான மனம் கொண்டவனால் மட்டும்தான் காமதேவனை தோல்வியடைய செய்ய முடியும். நாரதர் காமதேவனை வெற்றி கொண்டதால் நாரதரின் மனது தூய்மையானது என்பதை உணர்ந்து கொண்டு தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தி இந்திரனும் நாரதரிடம் மன்னிப்பு கேட்டான். நாரதர் காமதேவனை தன்னை ஆட்கொள்ள விடாமல் தடுத்ததை நினைத்து பெருமிதம் கொண்டு அவர் செல்லும் வழியில் கண்ட சில சிவகணங்களிடம் சொல்லி மகிழ்ந்துவிட்டு தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் சிவகணங்கள் எவ்வளவோ தடுத்தும் நிற்காமல் சிவபெருமானிடம் சென்று அவர் தியானத்தை கலைத்து தான் காமதேவனை வெற்றி கொண்டதை சொல்லி பெருமையில் சிரித்தார். சிவபெருமான் நாரதர் சொல்லியதை கேட்டு அவரை வாழ்த்திவிட்டு, உனது இந்த வெற்றியை என்னிடம் பறைசாற்றி சொல்லி மகிழ்ந்ததே உனக்கு போதும், மேற்கொண்டு பெருமை கொள்ள நினைத்து விஷ்ணுவிடம் சென்று இதை சொல்லி வைக்காதே என்றார். நாரதர் சிவபெருமானிடம் சரி என்று சொல்லிவிட்டு தன் ஆர்வத்தை அடக்க முடியாமல் சிவபெருமான் வேண்டாம் என்று சொல்லியும் வைகுண்டம் சென்று காமதேவனை தோல்வியடைய வைத்த தன் பெருமையை சொல்லி மகிழ்ச்சியில் துள்ளினார். நாரதர் மனதில் கர்வம் பிறந்துள்ளதை உணர்ந்த விஷ்ணு பகவான் நாரதரின் கர்வத்தை அழிக்க முடிவு செய்தார். அதனால் காமதேவனை அழைத்து, நான் சொல்லும்போது நீ நாரதனை உன் காதல் அம்பால் தாக்கு என்று சொல்லிவிட்டு நாரத முனிவரை மண்ணுலகத்தில் பர்வத ராஜ்யத்தின் மன்னரை சந்தித்து அவரிடம் அஸ்வமேத யாகம் செய்யும்படி சொல்லி வருமாறு அனுப்பினார். நாரதர் பர்வத ராஜ்யத்தின் மன்னனை பார்த்து யாகம் நடத்த சொன்னதும், பர்வதன் இன்னும் 2 நாட்களில் என் மகளுக்கு சுயம்வரம் நடக்கவிருக்கிறது. அவளது சுயம்வரம் சிறப்பாக நடந்து முடிந்த உடனே நான் நீங்கள் சொல்லியவாறு யாகத்தை சிறிய குறை கூட இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கிறேன் என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது சுயம்வரம் நடக்கவிருக்கும் பர்வதனின் மகள் அவர்களிடம் வந்து உணவு உண்ண அழைத்தாள். நாரதர் அந்த இளவரசியின் முகத்தை பார்க்கும்போது காமதேவனை சரியாக காதல் அம்பை நாரதர் மீது செலுத்த சொன்னார் விஷ்ணு பகவான். நாரதர் இளவரசியின் முகத்தை பார்க்கும்போது காமதேவன் காதல் அம்பை சரியாக செலுத்தினான். இம்முறை விஷ்ணு பகவானின் ஆணைப்படி காமதேவன் நாரதரை வசப்படுத்த முயற்சித்ததால் விஷ்ணு பகவான் சொன்ன வார்த்தையின் மகிமையால் இந்த முறை நாரதர் காமதேவன் செலுத்திய காதல் அம்பிற்கு அடைப்பட்டு அந்த இளவரசியின் மீது காதல் கொண்டு தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நாரதர் அந்த இளவரசியை தன் மனைவியாக்க விரும்பி அவளிடம் சென்று, நீ எந்த மாதிரியான வரனை உன் கணவனாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் என்று கேட்க, அந்த இளவரசியோ, நான் விஷ்ணு பகவானின் தீவிரமான பக்தை, அதனால் எனக்கு யாரை பார்க்கும் போது என் ஹரியின் முகத்தை பார்ப்பது போல் எனக்கு தோன்றுகிறதோ அவரைத்தான் நான் என் கணவனாக தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லிவிட்டாள். அதனால் நாரதர் உடனே ஓடோடி வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடம் தனக்கு இளவரசியின் மீது வந்த காதலை சொல்லி, நான் காதல் கொண்டு இருக்கும் அந்த இளவரசிக்கு உங்கள் மீது பக்தி அதிகம், உங்களை போன்று இருக்கும் ஒருவனைத்தான் அவள் தன் கணவனாக அடைய விரும்புகிறாள். அதனால் என் முகத்தை உங்களது ஹரிமுகம் போல் மாற்றி எனக்கு அருள் புரியுங்கள் நாராயணா என்று வேண்டினார். சமஸ்கிருத மொழியில் ஹரி என்பதற்கு வானரம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அதனால் விஷ்ணு பகவான் நாரதரின் முகத்தை ஒரு வானரத்தின் முகத்தை போல் மாற்றிவிட்டார். தன் முகம் விஷ்ணு பகவானை போல் மாறிவிட்டதாக நினைத்து மகிழ்ச்சியில் நாரத முனிவர் பர்வதா இளவரசியின் சுயம்வரத்தில் வந்து கலந்து கொண்டார். சுயம்வர சபையில் இருந்த அனைவரும் நாரதரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இளவரசி முதலில் தன்னிடம் வந்து தனக்கு மாலையிட வேண்டும் என்ற ஆவலில் வரிசையில் முதல் ஆளாக வந்து நின்று கொண்டார். இளவரசியும் நாரதரை பார்த்ததும் அவர் முகம்
வானரத்தை போல் இருக்கவும் வாய்விட்டு சத்தமாக சிரித்து விட்டாள். இளவரசியும் தன்னை பார்த்து சிரிக்கவும் ஏதோ ஒரு தவறு இருப்பதை உணர்ந்து கொண்டு அருகில் இருந்த தண்ணீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்தார் நாரத முனிவர். தண்ணீரில் தன் முகம் வானரத்தை போல் தெரிவதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த நாரதர் மீண்டும் வைகுண்டம் நோக்கி ஓடினார். விஷ்ணு பகவானிடம் ஏன் என் முகத்தை வானரத்தை போல் மாற்றினீர்கள் என்று கோபமாக கேட்க விஷ்ணு பகவான் சிரித்து கொண்டே, நீதானே நாரதா உன் முகத்தை ஹரிமுகமாக மாற்றச் சொன்னாய். ஹரி என்பதற்கு வானரம் என்ற ஒரு பொருளும் உள்ளதல்லவா, அதைத்தான் நான் செய்தேன் என்றார் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் சிரித்து கொண்டே பேசுவதை பார்த்ததும் கோபம் கொண்ட நாரதர், நான் உங்கள் முகத்தை எனக்கு மாற்றும்படி தானே கேட்டேன். எனக்கு இப்படி வானரத்தின் முகத்தை கொடுத்து என்னை அவமானப்பட வைத்து விட்டீர்களே. எந்த வானரத்தின் முகத்தை எனக்கு கொடுத்து அவமானப்பட செய்தீர்களோ அதே வானரத்தின் உதவியை ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வானரத்தின் உதவியின்றி உங்களால் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியாத நிலையில் வானரத்தின் உதவியை நீங்கள் தேடி செல்வீர்கள் என்று நாரதர் விஷ்ணு பகவானுக்கு சாபமளித்தார். நாரதர் விஷ்ணு பகவானுக்கு சாபமளித்த பின் அவரை அமைதியடைய செய்து அவர் முகத்தை மீண்டும் பழையபடி மாற்றினார் விஷ்ணு பகவான். மனம் அமைதி அடைந்ததும் தான் உயிராக நினைக்கும் தனது நாராயணனுக்கே நாம் இப்படி சாபமளித்து விட்டோமே என்று நினைத்து கலங்கி போனார் நாரதர். விஷ்ணு பகவானிடம் கலங்கிய கண்களுடன் சென்று மன்னிப்பு கேட்டார். அதற்கு விஷ்ணு பகவான், நீ கலங்காதே நாரதா, ஒரு வகையில் பார்க்க போனால் எனக்கு நீ அளித்தது சாபம் அல்ல, அது வரம்தான். திரேதா யுகத்தில் நான் எடுக்க போகும் ராம அவதாரத்தில் சாபத்தால் ராட்சசனாக பிறந்திருக்கும் என் பக்தனை வதம் செய்ய எனக்கு வானரத்தின் உதவி தேவைப்படும். நீ எனக்கு அளித்தது சாபம் அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசனம். அதனால் நீ கலங்காதே என்று நாரதரை சமாதானம் செய்தார் விஷ்ணு பகவான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.